சினிமா உலக பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் பெரிய லெஜெண்டாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ட்ரெண்டில் இல்லைன்னா சினிமா உங்களை தூக்கி போட்டுரும். இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லிட்டே போகலாம். ஒரு காலத்தில் ஏஆர் ரகுமானோட சாங்ஸ்க்காகவே சங்கரோட எத்தனையோ படங்கள் ஓடி இருக்கு. ஆனால் அதே சங்கர் இன்னைக்கு அனிருத் வந்ததும் ஏஆர் ரகுமானை தூக்கி போட்டுட்டு அனிருத் தமன்னு ட்ரெண்டில் இருக்க மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுதாங்க சினிமா. ஆனால் இதே சினிமாவில் நன்றி மறக்காத சில பிரபலங்களும் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் சிம்பு. சிம்புவோட ஆரம்ப காலகட்டத்தில் அவர் படங்களுக்கு பக்கபலமாக இருந்தது யுவன் சங்கர் ராஜாவோட இசைதான். சிம்புவும் யுவனும் சேர்றாங்கன்னு சொன்னா அந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு உறுதியா சொல்லலாம். இங்கிலீஷ் வரிகளை பாடல்களை பயன்படுத்துறது, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்றதுன்னு இன்னைக்கு ட்ரெண்ட் இருக்கிற பல விஷயங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது இந்த கூட்டணி தான். ஆனா கொஞ்ச நாளாவே யுவன் சங்கர் ராஜாவுக்கு பெருசா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஹிட் பாடல்களும் அமையல. கோட் படத்துல இவரோட சாங்ஸும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பெருசா இல்லைன்னு விஜய் ரசிகர்களை இவரை ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் தன்னோட 50வது படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாவை மியூசிக் டைரக்டரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சிம்பு முதல் முறையா தயாரிக்கிற இந்த படம் சிம்பு கேரியர்லயே ஹை பட்ஜெட்ல உருவாகிட்டு வருது. சிம்பு நினைச்சிருந்தா ஈஸியா இந்த படத்துக்கு அனிருத் தமன் ட்ரெண்ட்ல இருக்க மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிருக்கலாம். ஆனா தன்னோட ஆரம்ப காலத்துல தனக்கு பக்கபலமா இருந்த யுவன் சங்கர் ராஜாவுக்கு அவரோட கஷ்ட காலத்துல கூட இருக்கணும்னு நினைச்ச சிம்பு இந்த படத்துக்கு யுவனையே மியூசிக் டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு யுவன் கையில இருக்கிற ஒரே பெரிய ப்ராஜெக்ட் இதுதான். இன்னும் சொல்ல போனா இது யுவனோட பிரம்மாஸ்திரம்னே சொல்லலாம். இதை யூஸ் பண்ணி யுவன் சங்கர் ராஜா அழுத்தமான கம்பேக் கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம். அந்த வகையில இந்த படத்தோட சாங்ஸுக்கு இப்பவே எதிர்பார்ப்பு எகிரிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.